அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஆறில் ஸ்டார்ட் ஆகிற பாய் பேபிஸ் நேம், ஆண் குழந்தைகளின் பெயர்கள் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற பேபிஸ் நேம், கேர்ள் பேபி நேமாக இருந்தால் கூட சரி, பாய் பேபி நேமாக இருந்தால் கூட சரி, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இன்ஷால்லா நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆறில் யுனிக்காக புதுசாக இருக்கிற பாய் பேபிஸ் நேம் பார்க்கலாமா? ஆர் ராயித். நீங்கள் வந்து வேணால் டபுள் ஏ கூட போட்டுக்கலாம். ராயித். ராயித்னா கிளிட்டரிங் பர்சன். கிளிட்டர்னா என்ன? மினுமினுக்கிறது இல்லையா? கிளிட்டரிங் பர்சன். கிளிட்டரிங் பர்சன்னா கிளிட்டர்னா ஒரு மாதிரி மினுமினுக்குது இல்லையா, அந்த மாதிரி. இதற்கான தமிழ் அர்த்தம் பிரகாசிப்பவன். அதான் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மினுமினுக்கிறது அந்த மாதிரி. இது வந்து அரபிக்கில் ரா, அலிஃப், ஹம்சா, தால் இதை வச்சு சேர்த்து தான் எழுத முடியும். ஹம்சா எப்பவுமே தனியாக எழுத முடியாது. அலிஃப், வாவ், யா இல்லைன்னா எம்டி பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் எழுத முடியும். அதனால் ரா இத் இந்த மாதிரி எழுதலாம். ராவை நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டைலாக இப்படி போடலான்னு சொன்னோமா, அதனால் ரா இத் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சைன் போட்டுக்கலாம். ரா இத் கிளிட்டரிங் பர்சன், பிரகாசிப்பவன் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரில் ரயீஸ். இது வந்து ரயீஸ் இந்த மாதிரி கூட புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ரயீஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதற்கான அர்த்தம் லீடர் ஆஃப் அ குரூப். தமிழ் அர்த்தம் கூட்டத்தின் தலைவன். இது அரபிக்கில் ரா, ஹம்சா, யா, சீன் இதை வச்சு எழுதலாம். ஹம்சா இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் போட்டு யா ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். ர ஈஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இது வந்து ரா ஃபுல்லாக இப்படி போட்டு இப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ரயீஸ் லீடர் ஆஃப் அ குரூப், கூட்டத்தின் தலைவன். நெக்ஸ்ட்டு ஆரில் ரீமான். ரீமான் ரீமான்கான அர்த்தம் ஒயிட் டேர், அதாவது வெள்ளை மான். தரா இப்படி கூட எழுதலாம். ரீமான். ரீமான் எப்படி எழுதணும்னா ரா, யா, மீம், அலீஃப், நூன் இதை வைத்து சேர்த்து தான் எழுதணும். ரா, யா, மீம், அலீஃப், நூன் இப்படி எழுதலாம். ரா ஃபுல்லாக அப்படி போடுறதால இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ரீமான். ரீமான் ஒயிட் டீர், வெள்ளைமான். நெக்ஸ்ட்டு பேர் ஆரில் ரொபியா. ரொபியா இது வந்து ரொபியா கமாண்டர். தமிழில் இராணுவத்தில் உயர்ந்தவன். அரபிக்கில் ரா, பா, யா, ஹம்சா, ஹா இதை வச்சு தான் எழுதணும். ர பி அ. ஹாவை இந்த மாதிரி கூட போடலாம், இந்த மாதிரி கூட போடலாம், இந்த மாதிரி கூட போடலாம். ரொபி அ. இதை ராவை ஃபுல்லாக ரொபி அ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஈ அ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த பேர் ஆரில் ரிபா. இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி
கோடு போட்டு ஆ போட்டுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு ஏ சேர்த்து எழுதுறீங்கனாலும் எழுதிக்கலாம். இல்லை இதோடு நிறுத்திங்கனாலும் நிறுத்திக்கலாம். இந்த பேர் வந்து ரபியா, இந்த பேர் வந்து ரிபாஆ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் வந்து அரபிக்கில் பேர் அந்த எழுத்துக்களை பார்த்துட்டு தான் தமிழில் இங்கிலீஷில் மீனிங் சொல்கிறேன். தமிழில் ரிபாஆ இதற்கான அர்த்தம் குட் கண்டிஷன், அழகிய நிலை, நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அர்த்தம். அரபிக்கில் ரா பா அலிஃப் ஐன் ஹா இதை வச்சு எழுதணும். ரிபா அ இந்த ஹா வந்து இப்படியும் போடலாம் ஃபுல்லாக. ரிபா அ ரிபா அ இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ரிபா அ. அடுத்த பேர் ஆறில் ரபிஆ. ரபிஆ இது வந்து இது ரபிஆ, ரிபாஆ, ரபிஆ. இந்த ரபிஆக்கும் இந்த ரபிஆக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் எழுதுறது மோரலஸ் இந்த மாதிரி தான் வரும். ரபிஆ இதற்கான அர்த்தம் கார்டன், தோட்டம். இது வந்து ரா பா யா ஐன் ஹா. இந்த ரபிஆ வந்து ஹம்சா, இந்த ரபிஆ வந்து ஐன். ஹம்சா ஐன் அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அரபிக்கில் பேரை படிச்சுட்டு தமிழ் இங்கிலீஷில் மீனிங் சொல்கிறேன்னு சொன்னாலே அதற்கான அர்த்தம் இது தான். ஐன் எழுதுகிற ரபிஆக்கு அர்த்தம் தோட்டம், ஹம்சா எழுதுகிற ரபிஆக்கு அர்த்தம் இராணுவத்தில் உயர்ந்தவன். உங்களுக்கு என்ன மீனிங் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேர் வச்சுக்கலாம். இது வந்து ரபி இந்த மாதிரி எழுதணும். இது ஹம்சா போட்ட ரபியா, இது ஐன் போட்ட ரபியா. ரா பியா ஃபுல்லாக இந்த மாதிரி கோவியாக போட்டு ரொபியா ரொபியா அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். ரொபியா, ரிபாஆ, ரபிஆ. ஹம்சா போட்ட ரபியா, ஐன் போட்ட ரபியா. மூன்று பேருக்கும் தனித்தனி அர்த்தங்கள். அடுத்து ஆறில் பேர் ருத்துபா. ஒரு ஏ போட்டாலும் சரி, உங்களுக்கு வேணால் இன்னொரு ஏ கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல். ருத்துபா ருத்துபா ருத்துபானா அந்தஸ்து, லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அர்த்தம். ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னா அந்தஸ்து, மரியாதை, அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ். அந்தஸ்து. ரா தா பா ஹ இதை வச்சு தான் எழுதணும். ருத்பா ருத்பா இப்படி எழுதலாம். ருத்பா. இது வந்து ஹா இப்படி கூட போட்டுக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். அடுத்த ஆறில் பேர் ராத்திக். ராத்திக் ராத்திக் ராத்திக்னா ரீஃபார்மர். இதற்கான தமிழ் அர்த்தம் சீர்திருத்தவாதி. அரபிக்கில் ரா அலிஃப் தா காஃப் இதை வச்சு தான் எழுதணும். ராத்திக் இந்த மாதிரி எழுதலாம். ராத்திக் ராத்திக் ரீஃபார்மர், சீர்திருத்தவாதி. இந்த வீடியோவில் கடைசி ஆறுக்கான பெயர் ரஜப். ஆண் பிள்ளைகளுக்கான பேர் பார்த்துட்ருக்கோம். ரஜபுன்றது பெண் பிள்ளைகளுக்கும் வைப்பாங்க. அது எப்படின்னு பெண் பிள்ளைகளோட பேர் வரும்போது சொல்கிறேன். ரஜப். ரஜப்னா
7th month of Islam. இஸ்லாமிக் காலண்டர் படி 7th month அப்படின்னு இருக்கும். நான் ஃபுல்லாக எழுதல, இது மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். 7வது மாதம் மட்டும் எழுதுகிறேன். ரஜப் வந்து அரபிக்கில் ரா ஜீம் ப 3 எழுத்துக்கள் வச்சு எழுதணும். ரஜப் ரஜப் இந்த மாதிரி எழுதலாம். ரஜப் 7th month of Islam, இஸ்லாமிய கேலண்டரில் 7வது மாதம். இது வந்து ஆணுக்கும் வைக்கலாம், பெண்ணுக்கும் வைக்கலாம். ராயித் கிளிட்டரிங் பர்சன், பிரகாசிப்பவன். ரயீஸ் லீடர் ஆஃப் அ குரூப், கூட்டத்தின் தலைவன். ரீமான் ஒயிட் டீர், வெள்ளைமான். ரொபிஆ கமாண்டர், இராணுவத்தில் உயர்ந்தவன். ரிபா குட் கண்டிஷன், அழகிய நிலை. ரொபிஆ கார்டன், தோட்டம். இந்த ரொபியாக்கும் இங்கே ஹம்சா இங்கே ஐன் வந்திருக்கு, அதுதான் வித்தியாசம் அரபிக்கில். ருத்துபா ஸ்டேட்டஸ், அந்தஸ்து. ராத்திக் ரீஃபார்மர், சீர்திருத்தவாதி. ரஜப் 7th month of Islam, இஸ்லாமிய கேலண்டரில் 7வது மாதம். உங்களுக்கு என்ன லெட்டர்ஸில் பேர் வேணும், கேர்ள் பேபி நேமா பாய் பேபி நேமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸ் உங்களோட நேமாக கூட இருக்கலாம்.